வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எம்டிஆர் மிக்ஸ் வச்சு எப்படி ஒரு பர்ஃபெக்டான குலாப் ஜாமுன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து ஒரு பேக் மட்டும். இது 175 கிராமில் உள்ளது. இது பை ஒன் கெட் ஒன் இருக்குல்ல, இதில் நான் ஒரு பேக் மாத்திரம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். இதில் நிறைய டிப்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்வலாக நம்ம வீட்டில் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இன்னுமே நல்ல ரிச் டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் குலாப் ஜாமுன் மிக்ஸ் கூட வாட்டர் ஆட் பண்ணி பண்ணுறாங்க. பட் நீங்கள் இப்படி மில்க் ஆட் பண்ணி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இன்னும் நல்ல டேஸ்ட் இருக்கும். அதை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். பிகாஸ் நானும் முன்னாடியெல்லாம் வாட்டர் ஆட் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். பட் ஃபஸ்ட் டைம் வந்து நான் மில்க் ஆட் பண்ணி பண்ணும்போது நிறைய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது எனக்கு. ஸோ அதனால தான் இதை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஆமாம், ஃபுல் ஃபேட் இல்லை, ஸோ கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அது அப்படியே ஒரு பக்கம் பாயில் ஆகிட்ருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாமா வாங்க. இந்த பேக்கில் 900 கிராம் சுகர் போட சொல்லியிருக்காங்க சிரப்புக்கு. பட் அவ்வளோ தேவையில்லை. நான் வந்து ஒரு 500 to 600 அந்த ரேஞ்சில் தான் எடுத்திருக்கேன். அரை கிலோ வந்து மேக்ஸிமம் போதும். அப்படி உங்களுக்கு வேணும், சுகர் நிறைய வேணும், சிரப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 600 கிராம் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே எடுக்க வேண்டாம், என்னோடய சஜஷன். நான் ஆல்ரெடி நிறைய டைம் ட்ரை பண்ணிவிட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் எடுத்துருக்கிறது வந்து ஒரு 1.5 கப் வந்திருக்கு. ஸோ 1.5 கப்புக்கு நான் சேம் 1.5 கப் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். சக்கரை மாத்திரம் அடியில் இல்லாமல் ஒரு கரண்டி வச்சு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்காங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ரொம்ப ஹை ஃப்ளேம் வேண்டாம், மீடியமான ஃப்ளேமில் வச்சாலே போதுமானது. அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்துட்டு நம்ம வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு அப்படியே லைட்டாக மைல்டாக கொதிச்சிட்ருக்கும். நம்ம அடுத்த வேலையும் பார்த்துடலாம் அந்த கேப்பில். பால் இன்னும் பாயில் ஆகிட்டு தான் இருக்குது. ஏன்னா அதுவும் நான் ஃபுல்லாக வைக்கல, லோ ஃப்ளேமில் தான் வச்சுருந்தேன். ஸோ அதோ பொங்கிட்டார், ஆஃப் பண்ணிக்கலாம். அதை ஒரு ஓரமாக ஆற வச்சுக்கலாம். நம்ம இப்போ மில்க்கும் பாயில் ஆகிடுச்சு. ஒரு பக்கம் சுகர் சிரப்பையும் வச்சிட்டோம் ஸ்டவ்வில். அடுத்தது என்னங்க, நம்ம மெயின் ஆள் தான், தூக்கிட்டு வந்துட வேண்டியதான் அவரையும். ஆமாங்க, எம்டிஆர் மிக்ஸ் தான் இது. ஒன்றும் எதுவும் பெய்ட் ப்ரமோஷன் நினச்சிடாதீங்க, எம்டிஆர்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் எல்லா பேக்குக்குமே சேம் ப்ரொசீஜராக தான் இருக்கும். ஸோ சாரி, நான் இதை மென்ஷன் பண்ணுறேன்னு சொல்ல வேண்டாம். ஸோ எம்டிஆர் மட்டும் இல்லை, நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். இது உங்கள் சாய்ஸு. எனக்கு இது கிடச்சிது, நான் வாங்கிட்டு வந்தேன். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அவங்களுக்கு வேணும்னாலும் வேறு ஒரு பேக்கோட ட்ரையல் பார்த்துருவோம். ஸோ பேக்கு கொண்டு வந்தாச்சு. எப்போவுமே நான் ஒரு விஷயத்த கட் பண்ணும்போது இப்படி கட் பண்ணி அப்படி தூக்கி போட்டுற மாட்டேன். ஏன்னா ரீசன்ட் டைமில் நான் ஒரு வீடியோ பார்த்தேன். இந்த பால் பேக்கெட் இந்த மாதிரியான ஒரு குட்டி குட்டி திங்ஸை நம்ம கட் பண்ணி போடுறதோட குப்பையே டன் கணக்கில் இருக்காங்க. ஸோ கட் பண்ணி தனியாக அதை ஒரு குப்பையாக சேர்க்காம, ஸோ அது கூடவே கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் நம்ம எர்த்தையும் சேவ் பண்ணணும் இல்லைங்க. ஓ சாரி, நான் பாட்டுக்கு எர்த்து சோஷியல்னு சொல்லிட்டு எங்கேயாவது போயிட போகிறேன். வாங்க, சிரப் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்குல, சிம்லே தான் வச்சுருக்கேன். நிறைய பிகினர்ஸ்க்கு என்ன ஆகும்னா, அந்த பாகு ஸ்டேஜ் தப்பாகிறதுனாலே ஜாமுன் கொலாப்ஸ் ஆகிடும். ஆமாம், நானுமே அந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன். கம்பி பதம் வரணுமோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். நிறைய டைம் ரொம்ப தண்ணியாக இருக்கும் போதே ஆஃப் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் வரக்கூடாதுன்னு தடவை நான் ஸ்கிப் பண்ணாமலே எல்லாமே போட்டிருக்கேன். இது பாருங்கள், மைல்டாக தான் அந்த ஃப்ளேம் வச்சுருக்கேன். அது அப்படியே குட்டி குட்டி பபிள்ஸாக கீழே ஸ்டார்ட் ஆகி வந்துட்டுருக்கு. இது ஆல்மோஸ்ட் வரும்போது நம்ம எப்போ ஆஃப் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ சிம்மில் தான் வைக்கிறேன், ஆஃப் பண்ணலை. நம்ம அந்த சிரப்பை வந்து தொட்டு பார்த்தோன்னாலே நமக்கு தெரியும், அப்படியே பிசு பிசுன்னு வரும். நான் சொல்கிறேன் ஆஃப் பண்ணும்போது. அதுக்குள்ளே வாங்க, மாற வச்சுருந்த பாலை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாவை பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப ஹார்டாக போட்டு சப்பாத்தி மாவு மாதிரி டஃப்பு கொடுத்து பிசையணுன்னு கிடையாது. அப்படியே மைல்டாக மிக்ஸ் பண்ணாலே போதுமானது. அந்த பாலும் பார்த்திங்கன்னா பெரிய அளவு தேவைப்படாது. ஒரு ஹாஃப் கப்பே அதிகம் தான் என்ன கேட்டால். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே மைல்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்கிப் திஸ். ஏன்னா நான் நிறைய வீடியோஸில் அவங்க பாட்டுக்கு பிசைஞ்சு வச்சுருவாங்க, ஸ்கிப் பண்ணி பார்த்துருக்கேன் பிகினராக இருக்கும்போது. பட் ஐ டோன்ட் வாண்ட் தட் மிஸ்டேக் அகெயின். உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணும்போது நிறைய தண்ணி போட்டுட்டேன். ஸோ அது வந்து ரொம்ப மாவாயிடுச்சு. சாரி, ரொம்ப ஒரு மாதிரி கொலன்னு ஆயிடுச்சு. நானும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி மிக்ஸ் கொடுத்துட்ருக்குறேன். நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அப்புறம் எங்கள் வீட்டில் நம்ம என்ன வெரைட்டியாக செஞ்சாலுமே கூட இந்த குலாப் ஜாமுன் செஞ்சால் ஃபஸ்ட்டு நான் காலி பண்ணிடுவேன்.
சேம் எங்கள் அண்ணாவும் அப்படி தான், எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவுமே அப்படி தான். எங்கள் அம்மாவுக்கே வைக்க மாட்டோம், எல்லாத்தையும் நாங்கள் தான் சாப்பிடுவோம். ஆனால் இப்போ நம்ம ஃபேமிலியும் தனித்தனியாக வந்த அப்புறம் எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்ட் நல்லா லைக் பண்ணுவார். அதுக்கடுத்து இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு சின்ன வாண்டு, அதுக்கு குலாப் ஜாமுன் வச்சிட்டா போதும், ஃபஸ்ட்டு தெரியாமல் திருடி சாப்பிட்ற அதுவாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பாவே. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது இருக்கும்ல ஜாமுன் பற்றின ஒரு இது கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஆல்மோஸ்ட் இது வந்து பாருங்கள், நான் கொஞ்சம் அந்த எவ்வளோ மில்க் ஆட் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு நல்லாவே காட்டியிருக்கேன். அதனால தான் நான் இந்த ஸ்டேஜெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணாமலே எடுத்திருக்கேன். ஸோ நல்லா நமக்கு கையில் இருக்கிறது எல்லாமே உருண்டு திரண்டு வந்துடும், நமக்கு ஒட்டாமல் வரும். ஸோ அதுதான் பர்ஃபெக்டான ஸ்டேஜ். நான் எந்த இடத்துலையுமே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்கிப் பண்ணாமல் தான் வச்சுருக்கேன். ஸோ நான் இதில் ஆயில் எதுவும் அப்ளை பண்ணலை, கையிலையும் சரி மாவுலேயும் சரி இது வரைக்குமே. இதுக்கு கண்டிப்பாக தேவையில்லைன்னு தான் என்னை பொறுத்த வரைக்கும். பட் சப்போஸ் தேவை உங்களுக்கு பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மாவோட வேலை முடிஞ்சிச்சு, அதையும் எடுத்து ஒரு பக்கமாக வைக்கிறேன். ஒரு 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 2 மினிட்ஸ்க்கு வைக்கிறேன். ஓகே, அதுக்குள்ளே நம்ம பாகு ரெடி பண்ணி வச்சிடலாம். ஓகேவா, வாங்க. நம்ம சிம்லே தான் வச்சுருக்கோம், இன்னும் நான் ஆஃப் பண்ணலை. அது ஒரு பக்கம் அப்படியே ஆகிட்டுருக்கு, சின்ன சின்ன பபிள்ஸாக வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. நமக்கு கம்பி பதம் இதில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தேவை கிடையாது. இதில் பதம் எதுவும் இல்லை, லிக்யூட் ரொம்ப இல்லாமல் பிசுன்னு இருந்தால் போதும். இந்த 2 கையும் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிசுப்பு தெரியும். 2 கையும் லைட்டாக ஸ்டிக்கி ஆனாலே போதுமானது. ஸோ நான் கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கிறேன், ஏன்னா இனி மாவு பிசைகிற வேலை முடிஞ்சிருச்சுல, இனிமேல் பால்ஸ் மட்டும்தான் மேக் பண்ணோம். ஸோ அதனால் அதை வந்து ஆஃப் பண்ணுற ஸ்டேஜ் வந்துருச்சு. நான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஏலக்காய் தான் ஆட் பண்ணுறேன். எனக்கு இந்த மற்ற ஃப்ளேவர்ஸ் எதுவும்லையும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, பிடிக்காது. எங்கள் வீட்லேயும் எல்லாேருக்கும் அப்படி தான். உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா சாஃப்ரான் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நிறைய பேர் இந்த கடைகளில் கிடைக்கிற எசன்ஸ் ஆட் பண்ணுவாங்க. சில பேர் கலர்ஸ் லைக் பண்ணுவாங்க, ஸோ கலர்ஸ் ஆட் பண்ணிப்பாங்க, ரெட் கலர்ஸ், ஆரஞ்சு கலர்ஸ் அந்த மாதிரி. உங்களுக்கு எதோ வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க, அதுக்கு முற்றிலும் ஆப்ஷனல் தான். இந்த ஏலக்காய் கூட எனக்கு பிடிக்கும், ஸோ நான் போடுறேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் போடாமல் கூட இருக்கலாம். எங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி இன்ஸ்ட்ருமெண்ட் இது தான். ஸோ இதில் வச்சு நான் தட்டி போடுவேன் எதனாலும். அப்புறம் நான் மிக்சரில் கொடுத்து பவுடராக ஆக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம், அது நிறைய விஷயங்களுக்கு அதையும் ஆட் பண்ணுவேன். பட் இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்படி தட்டி போட்டோம்னா இன்னுமே ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ அதையும் தட்டி கொண்டு வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அது க்ளோஸ்அப்பில் காட்டுறேன், நல்லா கொதிச்சிட்ருக்கா. இதில் ஆட் பண்ணியாச்சு. நான் செக் பண்ணிட்டேன், ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு, பிசுன்னு தான் இருக்குது. ஸோ ஐம் ஷுர் இது ரெடி ஆகிடுச்சு. நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். அப்புறம் என்னங்க, மாவு பிசைஞ்சாச்சு, சிரப்பும் ரெடி பண்ணிட்டோம். அப்புறம் என்ன ஸ்டெப்னு உங்களுக்கே தெரியும். பால்ஸை மேக் பண்ணிவிட்டு நம்ம ஆயில் ஃப்ரை பண்ணி எடுத்து இதில் போட வேண்டியதான். கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஆயில் ஃப்ரை பண்ணுறதுலையும் நான் ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்தையுமே பாருங்கள். அப்புறம் இந்த பசங்க சாப்பிடும்போது குட்டி குட்டி ஏலக்காய் அதோட சீட்ஸ்லாம் வாய்க்குள்ளே போனால் இது என்ன மம்மி அது என்ன மம்மின்னு சொல்லி கேட்பானுங்க. என் ஹஸ்பண்டுமே அதை அங்கங்கே துப்பி அதில் எறும்பு வரும். ஸோ அதை நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன். தனியாக ஒரு பாத்திரம் வடிகட்ட வேணான்னு சொல்லிட்டு அப்படியே கரண்டி வச்சு அதை மட்டும் எடுத்து வடிகட்டி வச்சுட்டேன். ஸோ இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ஆயிலை ஊற்றிக்கலாம். நான் இங்கே வந்து 100 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் வாங்குகிறேன். இதை தவிர்த்து நான் வேறு எதுவும் வாங்குறதில்ல. இது எனக்கு கொஞ்சம் ஓரளவு ஓகே, சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஸோ இது வாங்கியிருக்கேன். பட் மோஸ்ட்லி வந்து நான் நல்லெண்ணெய், கடலெண்ணெய், அப்புறம் தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் ஊர்லேருந்து தான் வாங்கிட்டு வந்து அது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் நம்ம அந்த எண்ணெயை யூஸ் பண்ணும்போது ஃப்ளேவர் ஃபுல்லாகவே மாறிடும். ஸோ அதனால் அந்த மாதிரி ஃப்ளேவர் இல்லாத ஒரு எண்ணெய் தான் ஆட் பண்ணி ஆகணும். சன்ஃப்ளவர் ஆயிலில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இவ்வளோ எண்ணெய் தேவைப்படாது, ஏன்னா பால்ஸ் சைஸை பொறுத்தும் உங்களுக்கு ஆயில் இருக்குது இல்லையா. ஸோ எனக்கு 2வது வீடியோக்காகவும் நான் கொஞ்சம் நிறையவே போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம ரெடியாக்கி வச்சுருந்த மாவு அந்த 2 மினிட்ஸ் வெயிட் பண்ண வச்சுருந்தோம்ல, ஸோ அதை எடுத்துக்கலாம். பாருங்கள், கையில் கொஞ்சம் கூடமே ஒட்டலை. இதுதான் ரொம்ப பர்ஃபெக்டான ஸ்டேஜு. இதுக்கு ஆயிலை அப்ளை பண்ணி தான் நம்ம பால்ஸ் பண்ணணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். பட்டு நிறைய பேர் வந்து என்ன கேட்பாங்க, அதுக்கப்புறம் என்ன கையில் ஒட்டுது, அவங்க ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால் கேட்கலாம், அதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு டைம் தான் எடுத்தேன், அதுக்கப்புறம் தேவையே படலை. அந்த மாதிரி தான் இருக்குது ஒரு டெக்ஸ்சர் ஃபுல்லாகவே. ஸோ மேபி நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணுறதை விட மில்க் யூஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு ஆயில் ஆட் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம குட்டி குட்டியாக பால்ஸ் வந்து நான் மேக் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க.
எனக்கு வந்து பிக் பிக் பால்ஸ் மேக் பண்ண ரொம்ப பிடிக்கும். பட்டு என் பசங்க வந்து அப்பப்போ நான் சொன்னேன்ல, அவன் குட்டி குட்டியாக எடுத்து எடுத்து வந்து சாப்பிட்டுட்ருப்பான். ரொம்ப பெருசாக மேக் பண்ணி வச்சா அதிகமாகவும் சாப்பிட்றது நல்லது இல்லைல்ல குழந்தைங்களுக்கு. ஸோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவுமே சின்னதாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் அந்த மாதிரி சைஸ்லேயும் நீங்கள் போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம இஷ்டம்தான், ஆப்ஷனல் தான். அண்ட் தென் ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு அந்த இது மூழ்கிற அளவுக்கு ஆயில் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்புறம் நீங்கள் ரொம்ப பெருசாக பண்ணதுக்கப்புறம் ஆயிலை கம்மி பண்ணோம்னா சுத்தமாக ஸ்பாயில் ஆயிரும். அது ஃபுல்லாக பாயில் ஆகணும்ல உங்களுக்கு ஆயிலில். ஸோ அதுவும் இருக்குது. வாங்க பால்ஸ் மேக் பண்ணி முடிச்சிடலாம். எனக்கு என்னன்னா இந்த ஸ்டேஜில் வந்து 2 பேர் இருக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்படுவேன். 2 பேர் இருந்து அந்த பால்ஸை மேக் பண்ணால் கொஞ்சம் சீக்கிரமும் வேலை முடிஞ்சிடும். நமக்கும் கொஞ்சம் பேச்சு துணைக்கும் சரி, பக்கத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கும் நல்லா தானே இருக்கும். அந்த டயத்தில் வந்து நான் யாரை மிஸ் பண்ணுவேன்னு கேட்டால் கண்டிப்பாக எங்கள் அம்மா இல்லை. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு நான் ஹெல்ப் பண்ணதே இல்லை. ஸோ அதனால் எனக்கு அதை பற்றி தெரியலை. பட்டு எங்கள் மாமியார், என்னோடய அத்தையை வந்து நான் நிஜமாகவே இந்த டயத்தில் வந்து நான் மிஸ் பண்ணுறேன். ஏன்னா அவங்களுக்கு தான் நான் நிறைய ஹெல்ப் பண்ணுவேன். இந்த மாதிரி சின்ன சின்ன எடுப்பிடி வேலையெல்லாம் என்கிட்ட தான் கொடுப்பாங்க. இதை பண்ணு, நீ கொஞ்சம் அதை பண்ணு அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் அந்த பால்ஸ் மேக் பண்ணுவோம். எங்கள் அத்தை குலாப் ஜாமுன் போட்டு எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு கொண்டு போவாங்க தீபாவளிக்கு. ஃபஸ்ட்டு நாங்கள் எங்களுக்காக தான் போடுறாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணுவோம். பட் அவங்க என் நாத்தனாருக்கு கொண்டு போவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அந்த மெமரிஸ்லாம் எனக்கு இது பண்ணும்போது கண்டிப்பாக வருது. இப்போ எங்கள் மாமியார் என் கூட இல்லை. பட்டு கண்டிப்பாக அவங்க மெமரிஸ் எல்லாம் இருக்கும்ல. அதுதான் நான் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கிட்டதும் அவங்கக்கிட்டேருந்து தான். ஸோ நிஜமாகவே நான் இந்த இடத்துல அவங்கள மிஸ் பண்ணுறேன் இந்த ஸ்டேஜில். சாரி, என்னோடய சோக கதையும் சொந்த கதையெல்லாம் அவங்கக்கிட்ட சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஞாபகம் வந்தது சொல்லிட்டேன். தென் ஆல்மோஸ்ட் பால்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சா. ஸோ வாங்க இந்த பால்ஸ் எல்லாம் அடுத்தது ரெடி பண்ணிவிட்டு பொரிக்க வேண்டியதான். அந்த லாஸ்ட் பாலை இது முடிச்சுட்டு வந்துடலாம். எஸ், வேலையை முடிச்சாச்சு. வாங்க, நம்மளோட பால்ஸ்லாம் ரெடி ஆகிடுச்சி. இத்தனை பால்ஸ் தான் எனக்கு கிடச்சிது ஒரு பேக்கெட்டில். எத்தனைன்னு கவுண்ட் பண்ணலை, மன்னிச்சுங்க. ஆல்ரெடி ஆயிலை சிம்மில் வச்சுட்டு வந்தோம். நான் இப்படி தாங்க, என் ஹஸ்பண்ட் பார்த்தா கேட்பார், ஒரே நேரத்தில் ஏன் இத்தனை வேலை பார்க்குற அப்படின்னு கேட்பார். நான் அப்பப்போ வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சிம்மில் வச்சுட்டு வந்துடுவேன். சப்பாத்தி போடும்போது ஒரு பக்கம் சிம்மில் வச்சுட்டு கடகடன்னு எல்லா சப்பாத்தியும் போட்டு முடிச்சுட்டு டக்குன்னு வந்துடுவேன். இந்த டைம் சேவ் ஆகும் பாருங்கள். அதுக்கப்புறம் கல்லை சூடு பண்ண கொஞ்சம் நேரம் அந்த மாதிரின்னு எடுக்க மாட்டேன். ஸோ வந்து என்னோடய இது இப்படி தான். நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஆமாம், எண்ணெய் சூடாயிடுச்சு. நான் வந்து இந்த கரண்டி யூஸ் பண்ணாமல் இந்த ஓட்டை போட்டு இருக்கோம்ல, அது எங்கள் வீட்டில் ஒன்று சொல்லுவாங்க, நிறைய பேர் சிரிப்பாங்க சொன்னால், ஒரு ஊரில் ஒன்று இருக்குது. ஸோ அதை நான் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி நல்ல ஃபில்ட்ரு பண்ணுற மாதிரியான ஒரு இதை எடுத்திருக்கேன். இது பேர் எனக்கு தெரியல, நான் இதை தான் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே வரும். ஏன்னா நம்ம கரண்டி போட்டு உள்ளே போட்டு 2 எடுக்கிறதுக்கும் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நான் இதை ஃபஸ்ட்டு ஒரு பால் போட்டு எடுக்கிறேன். அதோட டெம்ப்ரேச்சரை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த பால் போட்டு செக் பண்ணுறேன். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ரொம்ப எண்ணெய் ஹாட்டாக இருந்தாலும் ரொம்ப உடனே கருப்பாயிரும், உடனே ப்ரௌன் ஆயிரும், உள்ளே வேகாமல் இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு பால் போட்டு செக் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து நான் அப்படியே போடும்போது ஒரே இதில் இருக்காமல் கொஞ்சம் அதை மூவ் பண்ணும்போது சுற்றி விடும்போது அந்த பால் வந்து நல்லா உருண்டு வரும்போது நல்ல கலரும் ஈவனான கலராக இருக்கும். இது எதையுமே காப்பி அடிக்காமல் நானாக யோசித்து பண்ணுறது தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்படியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், கலர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வரும். அப்படியே நான் எண்ணெய்க்குள்ளே விட்டு அந்த பாத்திரத்தை ஆட்டிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, ஸோ அப்படியே கலர் ஒரே ஈவனாக வருது. பாருங்கள், அந்த பால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ரெண்டாவது நிறைய பேர் என்ன நினைப்போம், இந்த பால்ஸில் வந்து சின்ன சின்ன கிராக் விழுந்தால் உடனே அச்சோ போயிடுச்சு, இது கிராக் ஆயிரும் அப்படிலாம் நினைப்போம். கண்டிப்பாக இல்லை. பால்ஸ் பொரித்து எடுக்கும்போது மேபி கிராக்ஸ் இருக்கலாம். பட் நீங்கள் அந்த இதுக்குள்ளே சிரப்புக்குள்ளே போட்டதுக்கப்புறம் எல்லாமே சரியாகி உங்களுக்கு பர்ஃபெக்டான ஜாமுன் கிடைக்கும். நான் பார்த்த வரைக்கும் இது தான். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த இது செட்டு போடுறேன். அதுவும் சேம் ஆயிலுக்குள்ளே விட்டு அந்த பாத்திரத்தை விட்டு அப்படி ஒரு ஷேக் பண்ணும்போது அதை அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கும்போது என்ன ஆகுது, அதுவும் ஆயிலுக்குள்ளே அப்படியே ரவுண்ட் அடித்து வருதா. அப்போ ஈவனான கலர்ஸும் சரி, அந்த பாயில் ஆகுறதும் சரி கரெக்டாக நடக்கும்.
ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணலை, ஆல்ரெடி சொன்னது தான். நான் ஸ்கிப் பண்ணினேன்னா அவங்களுக்கு என்னடா அது அவங்க எப்படி காமிச்சாங்க இப்படி வந்திருக்கே அப்படின்ற டவுட்ஸ் வரும். ஏன்னா நான் இதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன், அதனால தான் உங்களுக்கு இதில் ஸ்கிப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், மேலே எண்ணெய் தெரிச்சிடாமல். கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எனக்கு ஆக்சுவலாக நல்ல டார்க் மெரூனில் இருந்தால் பிடிக்கும், பட் என் ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி இருந்தால் பிடிக்கும். ஸோ அதனால் நான் இந்த ஸ்டேஜில் எடுத்திருக்கேன். பாருங்கள், அதில் பால் வந்து கிராக் ஆகிருக்க மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. பட் கண்டிப்பாக 100% வந்து ஷுர் அந்த கிராக்கு வந்து இருக்கவே இருக்காது. ரெண்டாவது, அந்த ஜாமுனை வந்து உடனே வந்து அந்த பாகில் போடாதீங்க. ஒரு 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 குறைஞ்சது 1 மினிட் இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு 50 செகண்ட்ஸாவது வந்து அந்த இதில் வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு செட் போட்டு எடுத்துகிட்டு அந்த அடுத்த செட்டு இப்போ ஆயிலில் போட்டிருக்கேன்ல, அந்த செட்டு முடியும் போது இது தூக்கி பாகில் போடுவேன். அப்போ கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் அதை உடனே போடும்போது நிறைய பேர் இப்படி ஆயிருக்கு அப்படி ஆயிருக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. ஸோ நான் ட்ரை பண்ண வரைக்கும் இது பர்ஃபெக்டானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுங்கள். நான் நிறைய டைம் வந்து குக் பண்ணும்போது, நிறைய விஷயங்கள் பண்ணும்போது அலோனாக ஃபீல் பண்ணுவேன். சரி, யாருமே இல்லையே, நம்ம இவ்வளோ தூரம் வந்து இருக்கோம். இதுவே நம்ம ஊரில் இருந்தால், நான் எங்கள் ஊரில் இருக்கும்போது பக்கத்தில் போய் பேசிட்டு வரேன். 5 மினிட்ஸ் கொஞ்சம் சமைக்கிறது லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி பேசிகிட்டே வந்துட்டுருப்பேன். பட் இங்கே அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை எனக்கு. அந்தளவு டீப்பும் நம்ம யாரையும் வச்சுக்க முடியாது. எல்லாம் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்ருப்பாங்க. ரெண்டாவது பசங்களாம் ஸ்கூல் போயிட்டு எல்லோரும் ரெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ நான் இங்கே அலோனாக ஃபீல் பண்ணுறேன். பண்ணினேன். பட் இப்போது ஓகே. நான் இந்த இந்த வீடியோக்காக பண்ணும்போது உங்ககிட்ட பேசுகிறதுனால ஸோ ஹாப்பி, ஸோ சாட்டிஸ்ஃபைட். என்ன எப்படி சொல்கிறது, நான் இப்போது ஓகே, நம்ம கூட நிறைய பேர் இருக்காங்க. ப்ளஸ் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்கும்போது ரியலி வெரி ஹாப்பி டு சே திஸ். நமக்காக இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு அந்த ஒரு ஃபீல் கிடைக்குதுல, அது வந்து எனக்கு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆட் பண்ணி ஒரு சின்ன வீடியோஸ் பண்ணும்போது ஃபன் பண்ணி போடுவோம். ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் என்கரேஜாக பேசுவாங்க, நல்லா பண்ணுங்க அப்படின்லாம். இந்த இது இப்போ நம்ம செகண்ட் செட் எடுக்கும்போது ஃபஸ்ட் செட்டை வந்து அதில் சிரப்குள்ளே போட்டுட்டேன் பாருங்கள். அடுத்த செட்டை வந்து அந்த கிண்ணத்தில் வச்சுருக்கேன். என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், ஆமாம், நிறைய பேர் வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா, உங்களுக்கு இன்கம் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு கேட்பாங்க. நாங்கள் இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் அதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. பட் எங்களால் அது பண்ண முடியல கிட்ஸ் இருக்கிறதுனால அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னும் சில பேர்கிட்ட வந்து நான் என்ன சொல்லுவேன், ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்ல, இந்த மாதிரி இத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும், இவ்வளோ டைமிங்ஸ் வரணும், அப்போ தான் நம்மளால் மணி ஏர்ன் பண்ண முடியும். பட் நாங்கள் மணி ஏர்ன் பண்ணணுங்கிறதோட மோட்டிவில் இதை ஸ்டார்ட் பண்ணலை. எனக்கு ஒரு சின்ன ஃபன் பண்ணணும், இந்த என்டர்டெயின் பண்ணணும், அப்புறம் இந்த மாதிரி எனக்கு சின்ன வயசில் ஆக்ட் பண்ணணுங்கிற நிறைய ஆசை இருந்தது. அதெல்லாம் முடியாது. ஸோ அதுக்காகவும் நான் இதை வந்து பண்ண ஆரம்பித்தேன். ஒரு ஃபன்னாக அந்த மியூசிக்கல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணினேன். ஸோ அப்போ வந்து லைக் பண்ண ஆரம்பித்து தான் என் ஹஸ்பண்ட் வந்து ஃபோர்ஸ் பண்ணுவேன். அவருக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, இருந்தாலும் நான் கூப்பிடும்போது கொஞ்சம் ஓகே இவ ஆசைப்பட்றா அப்படின்னு சொல்லி நிறைய டைம் வருவார் வீடியோக்காக. ஸோ அப்போது நான் ஷோ பண்ணும்போது அவங்கக்கிட்டலாம் சொல்லுவேன், ஸோ இவ்வளோ ஹவர்ஸ் வேணும், இவ்வளோ டைமிங் இருந்தால் தான் அது இன்கம் பற்றின தாட்ஸ் நமக்கு வரும், இப்போதைக்கு அது இருக்க பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன் மினிமம் 1000 சப்ஸ்கிரைபர் வேணும், அப்போ தான் ஸ்டார்டிங் எலிஜிபிலிட்டியே வரும் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ என்கிட்ட நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, 1000 நம்மளே தான் ஆள் வச்சு போடணும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொன்னாங்க. 1000லாம் பாசிபிளாங்க, அப்படியெல்லாம் வருவாங்களாங்க, உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்களாங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதெல்லாம் மீறி நான் வந்து இன்றைக்கி 1000+ சப்ஸ்கிரைபர்ஸில் இருக்கேன். 1000ஓட நிற்கலை, இன்றைக்கி உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி. இது எங்களோட ஸ்டார்டிங்னாலும் இத்தனை பேர் எங்களுக்கு சப்போர்ட்டாக எங்களை லைக் பண்ணி
இந்தளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னா ஐம் ஸோ ஹாப்பி, ரியலி தேங்க்ஸ். நான் இந்த டைமில் இதை சொல்லியே ஆகணும். நான் இதுக்காக கண்டிப்பாக ஒரு வீடியோ போடணும்னு தான் நினச்சிட்ருக்கேன். கண்டிப்பாக போடுறேன். எங்களை பிடிச்சிருந்தோ பிடிக்கலையோ நீங்கள் எதுக்காக என்ன பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. பட் ஐ ஹோப் நீங்கள் எங்களுக்காக ஒருத்தங்க அப்படிங்கிறத நான் மனசார ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஐம் ஹாப்பி. இந்த நேரத்தில் நான் அலோனாக ஃபீல் பண்ணவே இல்லை. என் ஹஸ்பண்ட் கூட ஒரு முன்னாடி எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் இருப்பார். இப்போல்லாம் என்கிட்ட சொல்கிறது, நம்மளை நம்பி 1000+ ஃபேமிலிஸ் இருக்குது, நீ ஏதாவது அப்லோட் பண்ணு, அவங்களும் என்ஜாய் பண்ணணும்ல, அவங்களும் ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களே நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்போ எனக்கு நிஜமாகவே ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். சாரி, நான் இதில் 3rd செட் ரெடி பண்ணிட்டேன். ஸோ 3 செட்டாக தான் நான் போட்டு எடுத்திருக்கேன். ஸோ 2வது உள்ளதையும் அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோ ஒரு பக்கம் வச்சுட்டேன். ஸோ பொரிக்கிற வேலையும் முடிச்சாச்சா, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டேன். நாங்கள் பார்க்கலாம். இந்த பால்ஸ் எல்லாம் பாருங்கள், பார்க்கும்போது மேபி உங்கள் கண்ணுக்கு கிராக் இருக்குது, இதாகிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லி ஃபெயில் அப்படின்னு தான் தோணும். கண்டிப்பாக இல்லைங்க. ஏன்னா ஆல்ரெடி நான் நிறைய ஃபெயில் ஆகிட்டேன்ல. ஸோ அதனால் நெவர் ஃபெயில்ஸ் இனிமே அப்படின்னு சொல்கிற மாதிரி வருது. ஓகேவா? ஸோ பால் இதாகிடுச்சு, ஷேப்பு பார்த்துட்டோ இல்லை எதையோ பார்த்துட்டோ நீங்கள் வெக்ஸ் ஆக வேண்டாம். நம்ம அந்த சிரப்பில் போட்டு எடுத்தப்புறம் அந்த ஒரு ஹோல் நைட் இருந்துட்டா அதோட ஷேப்பு கண்டிப்பாக இன்னும் பர்ஃபெக்ட் ஆகிடும். நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டீங்க. சொல்லப்போனால் இதை நைட் பண்ணிவிட்டு மார்னிங் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா தான் வேறு லெவலில் டேஸ்ட் இருக்கும். என்ன தான் நம்ம இன்ஸ்டண்ட்டாக இப்போ பண்ணிவிட்டு ஒரு 2 hours 3 ஹவர்ஸில் எடுத்து சாப்பிட்டாலும் அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த ஓவர் நைட்டோட ஃபீல் அதில் கிடைக்கல எனக்கு தெரிஞ்சு. நான் இப்போ இதை ஈவினிங் டைமில் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், இப்போ தான் நான் பால்ஸ் அதில் போட்டிருக்கேன். இன்னொன்று அந்த பால்ஸ் போடும்போது அந்த சிரப் ஒரு லைட்டான சூடில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, காலையில் நம்ம பாகு பண்ணி வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு பொறுமையாக ஜாமுனை போட்டு ஈவினிங் அதுக்குள்ளே போட்டோம்னா வருமா அப்படின்னு கேட்டால் ஐ டோன்ட் நோ அபவுட் தட். ஸோ நீங்கள் அப்படியே காலையில் சிரப் பண்ணிடுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிரப் காலையில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஈவினிங்காக ஒரு சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. ஓரளவு மிதமான சூடு பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஜாமுனெல்லாம் போட்டிங்கன்னா மேபி ஐ திங்க் 90% இட் வில் பி ஒர்க். இப்போ பாருங்கள், ஒரு 2 hours ஆகிருக்கு நான் அதில் போட்டு. அது எப்படி டபுள் ஆகிடுச்சு பாருங்கள் சைஸு, முதல்ல போட்டதுக்கும் அடுத்ததும். இனிமேல் சைஸ் இன்க்ரீஸ் ஆகாது பெரிய லெவலில். பட் அந்த சிரப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு 500 to 600 கிராமில் போட்ட சுகர் கரெக்டாக இருக்குது. இதுவே கம்மி பண்ணிக்கலாம். 500 போடுங்க, 600 நான் போட்டிருப்பேன், 550 to 600. நான் அளந்து பார்க்கல, 1 கிலோ பேக்கில் அப்படியே ஒரு ஹாஃப்க்கு மேலே கொஞ்சம் ஒரு 1/4 கப்பு எக்ஸ்ட்ரா போட்டேன். ஸோ அதனால் என்னால் எக்ஸாக்டாக சொல்ல முடியல. நான் எதுவுமே எக்ஸாக்டாக அளந்து போட மாட்டேன். இது ஷேப் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, கொஞ்சம் ஒரு மாதிரி தெரியும். ஏன்னா இது ஒரு 2 hours தானே எடுத்திருக்கேன். இதுவே நீங்கள் மார்னிங் இப்போ நான் ஈவினிங் பண்ணியிருக்கேன்ல ஒரு 6 o'clock, இதுவே நான் அப்படியே வச்சுட்டு ஒரு மார்னிங்காக்கா இல்லை மிட் நைட்டில் எழுந்திரிச்சு சாப்பிட்டோன்னா வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி சோக் ஆகிருக்கு இந்த ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு. இன்னும் அது பர்ஃபெக்டாக வரணுன்னா காலையில் நான் ஒரே நாளில் இந்த லாகை எடுத்து முடித்து போடணும்னு சொல்லி எய்ம் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ காலையில் எடுக்கணும்னு தான் நினச்சேன். வேகமாக என் பிள்ளைங்க இருக்குது பாருங்கள், எல்லாத்தையும் சாப்பிட்டு குடும்பம் மொத்தம் காலி பண்ணிட்டோம். ஸோ வெளியே போனோம், வெளியே ஒரு 2-3 ஃப்ரெண்ட் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கொண்டு போய் ஷேர் பண்ணிட்டோம். அதனால் மார்னிங் நான் எடுக்க மறந்துட்டேன், ரியலி ஸோ சாரி. பட் ஐம் 100% உங்களுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். வரலைன்னா என்னை கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். ஏன் வரலை, என்ன மிஸ்டேக் பண்ணிங்கன்னு முதல்ல பார்த்துட்டு அப்புறமா வாங்க, அதுக்குள்ளே எல்லோரும் கிளம்பி வந்துடாதீங்க. ஓகே, சாரி இந்த மார்னிங் வீடியோ எடுக்காதனால நான் நிஜமாகவே அதை ஃபீல் பண்ணேன். அது ஒரு 2 hours எடுத்தேன்னா அதுக்கப்புறம் ஒரு 3 hours அப்புறம் எடுத்தது தான் இது. அந்த உள்ளே ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தெரியும், உள்ளே கொஞ்சம் சோக் ஆகாத மாதிரி இருந்தது. பட் இந்த இதில் ஃபுல்லாக சோக் ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கும் அந்த ஹோல் நைட் வச்சு இல்லை ஒரு 8 hours அப்புறம் பார்க்குறதுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அப்படியே போகிற போக்கில் லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டு போங்க. டாடா.